வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா, மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், ஜோதிட தகவல்கள் எல்லாரையும் போய் சேரும். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோ சேனல். இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு நல்லது கெட்டது கலந்து நடக்கக்கூடிய சுமாரான வருஷமாக அமையப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷம் 3 முக்கியமான கிரக பயிற்சி கோச்சார ரீதியாக இருக்குது. அதாவது கோச்சாரப்படி 3 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள். அந்த 3 கிரகங்களுமே இந்த வருஷம் பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்லாம் நம்ம சேனலில் தனித்தனி வீடியோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் நேயர்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அவுட்லைனாக இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த விஸ்வாவசு வருடம் முதல்ல குரு பயிற்சி, அதாவது கடந்த 1 வருஷமாக 7ஆம் இடத்துல இருந்து விருச்சிக ராசியை காப்பாற்றிக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது அஷ்டமத்து குரு ஆரம்பம். இது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது. 8ல் குரு வந்தால் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. அதாவது நல்ல பலன்களை குருவால் செய்ய முடியாது அப்படிங்கிறதே உண்மை இந்த 1 வருஷத்துக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுபர், முழு சுபரான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனால் குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் பிரச்சனைகளையும் மன சங்கடங்களையும் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் போய் 8ஆம் இடத்துல அமர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. பிரச்சனைகளும் தொல்லைகளும் தான் இந்த வருஷம் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை. சரி சார், குரு பயிற்சி சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சனி பயிற்சி ஓரளவு நல்ல பயிற்சினே சொல்லலாம். அதாவது கடந்த 2.5 வருஷமாக அர்த்தாசம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி தான் அர்த்தாசம சனி. 4ஆம் இடத்துல சனி, அதாவது சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சுகவீனம், அதாவது உடல்நிலையில் தொந்தரவு, தாயார் வகையில் பிரச்சனைகள் தொந்தரவு, இதை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அந்த அர்த்தாசம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு போகிறாரு. இது ஓரளவு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அர்த்தாசம சனி முடிகிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லைகளையோ கெடுதலையோ இந்த வருஷம் செய்ய மாட்டார். மாறா சில நல்ல பலன்களை தான் உங்களுக்கு செய்வார். சனி பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சரி சார், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? ராகு கேது பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இது பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெடுதலும் இல்லை. 4ல் ராகு, 10ல் கேது. சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல வர ராகு பகவான் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால தொழில் வேலை வகையில் சில மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஆக மொத்தம் இந்த 3 பயிற்சிகளுமே அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது. சனி பயிற்சி மட்டும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். அதனால் இந்த விஸ்வாவசு வருடம் இந்த விருச்சிக ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை கொடுக்கும். அதனால் அனைத்து விஷயங்களையும் கவனமுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடன் தான் இந்த வருஷம் நீங்கள் இருக்கணும். அதாவது மாணவர்களுக்கு இந்த அஷ்டமத்து குரு வந்துருச்சுன்னா படிப்பில் கவனம் இருக்காது. அதனால் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் கவனமாக எழுதணும். ஏன்னா அடுத்த மாதம் தான், மே மாதம் தான் குரு பயிற்சி. ஆனால் அதற்குண்டான பலனை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறதே உண்மை. அந்த அஷ்டமத்து குருவோட பலன் இப்போவே விருச்சிக ராசிக்கு கடக்க ஆரம்பிச்சிருக்கும். வீடியோ பார்த்துக்கிற நண்பர்களுக்கு அதை உணர முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் கவனமான முறையில் தேர்வு எழுதணும். ஏன்னா அந்த குரு பலம் இருந்தால் தான் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும். அதனால் இந்த 1 வருஷத்துக்கு திருமண வயதில் இருக்க விருச்சிக ராசி என்பது திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பலம் கிடையாது, அஷ்டமத்து குரு வேற. 9க்கு குரு வரப்போது, அதாவது அடுத்த வருஷம்தான் திருமண காரியம்லாம் செய்யணும். அப்போ தான் அது நிலைக்கும், நீடிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 1 வருஷம் அஷ்டமத்து குரு சமயத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே போல் சுபகாரியங்கள் தங்கு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் தடைகள்லாம் விலகி உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். அது வரைக்கும் சுபகாரிய தடை இருக்கும்.
அதே போல் கடன் அதிகமாக இந்த காலத்தில் வாங்கக்கூடாது விருச்சிக ராசி நண்பர்கள். வீடு வகையில் வாகன வகையில் சில செலவுகளை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு வர்றதுனால அந்த உடல்நிலை தாயாரோட உடல்நிலையிலும் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் தான் இந்த வருஷம். ஆக மொத்தம் நல்லது கெட்டது கலந்த வருஷமாக ஒரு சுமாரான வருஷமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. நல்ல பொறுமையும் நிதானத்துடனும் விருச்சிக ராசிகள் வந்தாங்கன்னா இந்த வருஷத்தை கடந்து வந்துடலாம். அடுத்த வருஷம் குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குரு அடுத்த வருஷம் வருவார். அது வரைக்கும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் கால் பண்ணி ஆன்லைன் வழியாகவே துல்லியமான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமண அசோசரன். நன்றி, வணக்கம்.